ரொம்ப வேகமாக இருக்குது. ஜான் கணேஷ் ஆசிரியர் யார்? ஜான் கணேஷ் ஆசிரியர் யார் தெரியாதா? நாளை உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டுக்கோ. சிறப்பு பேச்சாளர் பரிசு வழங்கப்பட்டு அஸ்வின் பாலா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இங்கே பாரதியார் பாடல் பாட வந்துள்ளேன். காக்கை சிறகிலே நண்டலாலாய்ங்கன் கரிய நிறம் தோர்த்துதையே நண்டலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நண்டலாலாய்ங்கன் பச்சை நிறம் தோர்த்துது ஏ நண்டலாலா காக்கை சிறகிலே நண்டலாலாய்ங்கன் கரிய நிறம் தோர்த்துது நண்டலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நண்டலாலாய்ங்கன் பச்சை நிறம் தோர்த்துது ஏ நண்டலாலா கேட்கும் மொழிகளெல்லாம் நண்டலாலாய்ங்கன் கீடம் இசைக்குததா நண்டலாலா தீக்குள் விரல் விட்டால் நண்டலாலா இன்பம் தீத்து இன்பம் தோத்துதையே நண்டலாலா காக்கை சிறகிலே நண்டலாலாய்ங்கன் கரிய நிறம் தோர்த்துதையே நண்டலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நண்டலாலாய்ந்தன் பச்சை நிறம் தோர்த்துதையே நண்டலாலா நண்டலாலா நண்டன. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று. ஒரு நாள் சாக்ரட்டீஸிடம் ஒரு மாணவன் வந்தான். ஐயா, ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு சாக்ரட்டீஸ், ஒரு மாணவன் கொக்கை போல் இருக்க வேண்டும், கோழியை போல் இருக்க வேண்டும், உப்பை போல் இருக்க வேண்டும், உன்னை போல் இருக்க வேண்டும் என்றான். மாணவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐயா, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்றான். அதற்கு அறிஞர், கொக்கு ஒற்றை காலில் நீண்ட நேரம் பொறுமையாக நிற்கும். மீன்கள் வந்ததும் விரைந்து செயல்பட்டு பிடித்துவிடும். அதுபோல மாணவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அரிய செயல்களை செய்ய வேண்டும் என்றார். கோழியை போல் இருக்க வேண்டும் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் மாணவன். கோழி என்ன செய்யும்? குப்பையை கிளறும். ஆனால் அந்த குப்பையை விட்டுவிட்டு தனக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளும். அதுபோல மாணவர்கள் தாங்கள் சந்திக்கும் தீமைகளை தூரம் தள்ளி நன்மையை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் அறிஞர்.
உப்பை போல் இருக்க வேண்டும் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் மாணவன். ஆமாம், உப்பை நாம் எந்த உணவோடு கலக்கினாலும் அது இருக்கிறது என்று உணர முடியும். ஆனால் கலக்கிய உணவில் உப்பு கண்ணிற்கு தெரியாது. அதுபோல மாணவர்கள் எந்த துறையில் இறங்கினாலும் அதில் சிறப்பான தனித்தன்மையை வெளிப்படுத்தி தனது மறைவிற்கு பின்னும் அதை இவர்தான் செய்தார் என்று கூறும்படி விளங்க வேண்டும் என்றார் அறிஞர். எல்லாம் சரி, உன்னை போல் இருக்க வேண்டும் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் மாணவன். ஆமாம், மாணவன் என்பவன் தனக்குள் எழக்கூடிய சந்தேகங்களை எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஆசிரியரிடம் கேட்டு உள்ளத்தை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதற்குத்தான் உன்னை போல இருக்க வேண்டும் என்றேன் என்று புன்னகைத்தார் அறிஞர். மாணவனும் மகிழ்ச்சியோடு அவரை வணங்கி சென்றான். மாணவர் என்பவர் இத்தகைய பண்புகளோடு இருந்தார் அவர்கள் வாழ்க்கையில் சாதித்து மிக பெரிய சாதனை படைத்து அவர்களுடைய பெயரை நிலைநாட்டுவர் என்று கூறி என் உரையை இனிதாக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பார்வதி மேடம். நான் வாசித்ததில் நேசித்த புத்தகம் தான் இந்த தாவர உலகம். இந்த தாவர உலகத்தை இயற்றியவர் ஈராஜன் அவர்கள் மலையாளத்தில் இயற்றினார். ஆனால் நம் தமிழ் மொழியில் இயற்றியவர் அம்பிகா நடராஜர். நான் இங்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு நகராமலேயே இரையை பிடிப்பவை. இந்த நமக்கு உணவுன்னா காய்கறிகளும் பழகு வகைகளும் தான். அதே உணவும் தான் இந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும். நமக்கு உணவு வேணும்னா நம்ம தான் போய் சாப்பிட வேண்டும். ஆனால் நான் சொல்ல போகிற தாவரங்களுக்கு உணவு தானே வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு தாவரம் தான் ஒட்டும் இரைக்கொல்லி. இந்த ஒட்டும் இரைக்கொல்லி ஒரே வகையும் சார்ந்தது கிடையாது. இந்த ஒட்டும் இரைக்கொல்லி வேட்டையாடும் முறைகளும் கூட மாறுபட்டவை தான். இது எல்லாமே ஒரே மாதிரியும் இருக்காது. இதுங்களுக்கெல்லாம் ராஜாவான ட்ரோசரா மிகவும் வலிமையாகவும் பெரிதாகவும் இருக்கும். இது வேட்டையாடுறதுல மிகவும் வலிமையாக இருக்கும். ஆஸ்திரேலியாவில் இந்த ஒட்டும் இரைக்கொல்லிகளை நிறைய நம்ம காணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 194 வகைகள் இருக்கிறது. நம்மளுக்கு தெரிந்த இந்த இந்தியாவில் நிறைய இந்த ஒட்டும் இரைக்கொல்லி 3 வகைகளாக பிரிஞ்சு நம்ம நாட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு 3 வகைகளாக புர்மானி, பெல்டாட்டா, அப்புறம் இண்டிகா. இந்த 3மே 5 சென்டிமீட்டருக்கு குறைவாக தான் இருக்கும். இதனுடைய இலைகள் தேக்கரண்டி போல இருக்கும். நன்றி, வணக்கம். வாசிப்பதை நேசிப்பவர் விருது. அபிநயா. என் பெயர் அபிநயா. நான் 2ஆம் வகுப்பு ஈவேஆ வலிமுத்து துவக்கப்பள்ளியில் படிக்கிறேன். என் அம்மா எழுதின கவிதை. என் உருவம் என் பிள்ளையா. வெளி உலகை காண வெளிவந்தேன். கருவறையில் இருந்து வெளி உலகம் கூறியது வெம்பி போன பழம் போல வெள்ளையான குழந்தை என்று பள்ளி சென்றேன். பாடம் பயில பாரபட்சம் இன்றி கேலி செய்தனர் ஆசிரியரும் மாணவர்களும் கூட. கற்றது பாடப்புத்தகத்தை மட்டுமல்ல, உருவத்தை கேலி செய்யும் சிலரின் கல்நெஞ்சையும் கூட. பருவ வயதை அடைந்தேன். வயதிற்கு ஏற்ற வளர்ச்சி அடையாமல் மனமுடிக்கும் வயதை தொட்டபோதோ என் மனம் நோகும்படி இந்த பாவப்பட்ட ஜென்மத்தை மணப்பவன் பாவம் என்ற நேரடியான பேச்சு மனமுடித்தனர் என் மன்னவனுக்கு. மகாராணியானேன் என் மன்னவன் மனதில் அளவற்ற மகிழ்ச்சி எங்கள் அழகிய கூட்டில். உருவம் தீர்மானிப்பதில்லை உள்ளத்தின் மகிழ்ச்சியை. உருவம் தீர்மானிப்பதில்லை உள்ளத்தின் மகிழ்ச்சியை. யார் பிள்ளை? என் பிள்ளையா. என் உருவம் என் பிள்ளையா. என்னை உருவாக்கினவன் பிள்ளை. கேளுங்கள் அவனிடம், கேட்காதீர்கள் சக மந்தர்களிடம்.
கேளுங்கள் அவனிடம், கேட்காதீர்கள் சக மந்தர்களிடம். நன்றி, வணக்கம். பார்வதி முன்னிலை வைக்கின்ற பேராசிரியர் பரிசு. பிரதீஸ்ராம். எனது பேர் எஸ்.ஜே. பிரித்திஷ்ராம். இன்று நான் நம்பிக்கையை பற்றி ஒரு குட்டி கதை சொல்ல வந்துள்ளேன். ஒரு ஊரில் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் நல்லா படித்தவர். அதனாலேயே எல்லாரும் அவரை பேச்சு போட்டினாலே அவரை தான் ஃபஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அதனால ஒரு நாள் அவர் முதலாக தூக்கிட்டார் கையா. அதனால அவர் பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டார். அதனால அவர் அந்த மேடையில் போய் ஏறிட்டார். ஆனால் போய் ஏறினதுக்கப்புறம் தான் அவருக்கு பீதி ஏறி வயிற்ற கலக்கி மூஞ்செல்லாம் அப்படியே வேர்த்து திருப்பி கீழே இறங்கிட்டார் பயந்து போய். இந்த பிரச்சனையை அப்படியே ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாரு. டாக்டர் இந்த பிரச்சனையை அப்படியே பொறுமையாக கேட்டு, இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது, இந்தாங்க இந்த மாத்திரையை வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிடாதீங்க, ஆனால் உங்கள் பக்கத்திலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால அவர் கோட் பேக்கெட்குள்ளேயே எப்பயுமே வச்சுக்கிறாரு. அந்த மாத்திரையை நம்பிக்கையால் எல்லா பேச்சு போட்டியிலையுமே நல்லா சொல்லி பலமாக கைத்தட்டெல்லாம் வாங்குறாரு. அதனால் அந்த மாத்திரையை கோட் பேக்கெட்டில் வைக்கிறத அந்த வேலையை மனைவி கிட்ட கொடுத்துருப்பாரு. ஒரு நாள் அவங்க மனைவி அந்த மாத்திரையை கோட் பேக்கெட்குள்ளே வைக்க மறந்துட்டாங்க. ஆனால் அந்த பேச்சு போட்டி வெளியூரில் இப்போன்னு பார்த்து இப்படி நடந்துருச்சு. ஆனால் அவர் வெளியூரில் போய் நினச்சிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக மனைவி, ஐயோ போச்சு, மானமே போச்சுடா, என்ன உளர போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அவர் மேடையில் கால் எடுத்து வைக்கிறாரு. கரெக்டாக மாத்திரை இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. அப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பலமாக போய் சொல்லி கைத்தட்டெல்லாம் வாங்கி கேஷ் ப்ரைஸ்லாம் கூட வின் பண்ணிட்டு வர்றாரு. திருப்பி வீட்டுக்கு வந்தவரே மனைவி, சொன்னீங்களா அப்படின்னு பயத்தோடு கேட்குறாங்க. அதுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் இந்த மனைவி அப்போ மாத்திரை அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ மாத்திரை எங்கே இருக்கே அப்படின்னு எடுத்து தராங்க. பார்த்தா அது ஒரு கோட் பட்டன். ஸ்டிச் பண்ணும் போது தெரியாமல் விழுந்துருக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு, என்னடா மாத்திரை இருந்தனால தான் நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ பட்டனை வச்சு எப்படி சொன்னேன், போச்சு, ஐயோ அப்படின்னு ரெண்டு பேரும் குழம்பி போய் திருப்பி டாக்டர்கிட்ட, என்ன டாக்டர் இப்படிலாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கே தெரியல, என்ன மிராக்கிள் டாக்டர் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். அப்போ தான் டாக்டர் உண்மையே சொல்கிறாரு, இதை உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காகவே கொடுக்கல, அது ஜஸ்ட் ஒரு விட்டமின் டேப்லெட் தான், அந்த மாத்திரையால் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால தான் நான் அதை கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்களா இந்த மாத்திரையே இல்லாமையும் உங்களால் அவ்வளோ நல்லா சொல்ல முடியுது, அதுக்காக தான் இந்த மாத்திரையை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் டாக்டர் விட்டு அந்த மருத்துவமனையை விட்டு வெளியே வராரு. வெளியே அவர் நிறைய பேச்சு போட்டியிலலாம் கலந்துக்கிறாரு. சிறந்த பேச்சாளராகவும் மாறிடுறாரு. ஒரு நாள் அதனால இந்த நம்பிக்கை இதை வச்சுட்டு நம்ம அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது சுலபமாக வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம். கணவர் மனைவி கிட்ட, காப்பியாடு இது ஒரு நாய் கூட குடிக்காது. அதுக்கு அந்த மனைவி, அதுக்கு தாங்க நம்ம நாய்க்கு ஆலிஸ் போட்டு வச்சிருக்கேன். ஒரு கணவர் மனைவி கிட்ட, எல்லா வீட்லேயும் வெள்ளிக்கிழமைனா சாம்பார் குழம்பு வைப்பாங்க, நீ மட்டும் ஏன் மட்டன் சிக்கன் வைக்க? அதுக்கு அந்த மனைவி, அன்னைக்கு தாங்க உங்கள் அம்மா எங்கள் மாமியார் விரதம் இருப்பாங்க, அதான். ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட, மாத்திரை எடுத்துட்டு ஏன்டா சுடுகாட்டு பக்கம் போத? அதுக்கு இன்னொருத்தன், ஆவி பிரிக்கிற மாத்திரைன்னு சொன்னாங்க, அதான். என் பையன் செஞ்ச வேலையால் என்னால் வெளியில் தலை காட்ட முடியல. அப்படி என்னங்க செஞ்சான்? அவன் வெளியில் போகும்போது என்னோட விக் எடுத்துட்டு போயிட்டாங்க. யார் அம்மா சொல்லுது அப்பா சொல்லுச்சா விக் எடுத்துட்டு போனது? சரி சொல்லு. கரண்ட் இல்லாதப்போ ஃப்ரிட்ஜில் உள்ள பொருட்கள்லாம் குளிர் விட்டு போகும். அதே மாதிரி மனைவி இல்லாதப்போ வீட்டில் உள்ள கணவனுக்கு குளிர் விட்டு போகும். நன்றி, வணக்கம். சிறப்பு பேச்சாளர் பரிசு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெயர் யுத்ரா. நான் ஐசிஎம் நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது புதுமை பெண் கவிதை கூற வந்துள்ளேன். அன்னை உருவில் தெய்வம் நீயே, அன்பின் வடிவாய் ஆனவள் நீயே, சரித்திரம் போற்றும் பெண்மை நீயே, சாதனை படைத்த பெண்ணும் நீயே, தங்க தாரகை மகளும் நீயே, தவமாய் தவமிருக்கும் தாயும் நீயே,
பொறுமையின் சிகரம் நீயே, பொங்கி எழுந்தால் எரிமலையும் நீயே, அடிமை சங்கிலியை உடைத்தவள் நீயே, ஆதி அந்தமாய் ஆனவள் நீயே, விண்ணை ஆளும் வெண்மதி நீயே, விழியின் நீரை துடைப்பவள் நீயே, நிமிர்ந்த நன்னடையும் நீயே, நேர்கொண்ட பார்வையும் நீயே, மழலை மொழியின் பிறப்பிடம் நீயே, மங்கையரில் மாதபம் செய்தவள் நீயே, பயமெனும் நெருப்பை அணைத்தவள் நீயே, கவிஞர் மனதில் புரட்சி கவிதை நீயே, காவிய தாயின் கண்மணி நீயே, வேதம் போற்றிட வாழ்ந்தவள் நீயே, பாரதி கண்ட புதுமை பெண் நீயே, பாரதம் போற்றும் புரட்சி பெண் நீயே, தாய்மையின் அடையாளம் நீயே, தரணியை ஆள பிறந்தவள் நீயே, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதனை தலைகுனிய வைத்தவளும் நீயே. நன்றி, வணக்கம். தனிஷ்கா. என் பேர் மூதனிஷ்கா ஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு ஐசிஎம் நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன். இப்போது ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு குதிரை வியாபாரி இருக்கார். அவர்கிட்ட நிறைய குதிரை இருக்குது. அதில் ஒரு நாள் ஒரு குதிரை குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டியை பார்க்கவே அழகாக கருப்பு நிறத்தில் இருக்குது. அந்த எல்லா குதிரையை விட அந்த குட்டி குதிரை மேலே அந்த வியாபாரிக்கு கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்கும். அந்த குட்டி குதிரை கொஞ்ச நாள் கழித்து சவாரி பயிற்சி கொடுக்கணுக்காக தெருவில் டெய்லியும் பயிற்சி கொடுப்பாரு அந்த வியாபாரி அந்த குட்டி குதிரைக்கு. அந்த ஒரு நாள் ஒரு பணக்காரர் வந்து இந்த குட்டி குதிரையை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த குட்டி குதிரை அழகாக இருக்கே, ஒருவேளை நம்ம வாங்கிடலாமா அப்படின்னு. அப்புறம் யோசிச்சுட்டு அடுத்த நாள் போய் அந்த வியாபாரிக்கிட்ட இந்த குட்டி குதிரையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வியாபாரியும் சரின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அந்த பணக்காரர் அந்த குட்டி குதிரைக்கு பிளாக் பியூட்டின்னு பேர் வைக்கிறாரு. அந்த பிளாக் கலரில் இருந்தோடனே பிளாக் பியூட்டின்னு பேர் வைக்கிறாரு. அந்த குட்டி குதிரை கூட அவர்கிட்ட கிடைச்ச நேரத்தை எல்லாமே அந்த குட்டி குதிரை கூட பாசமாக சந்தோஷமாக அந்த குட்டி குதிரை கூடயே தினசரியும் பழகுறாரு. ஒரு நாள் வெளியூருக்காக வேலை வருது. வெளியூரில் ஒரு வேலை சின்ன விஷயமா அவர் வந்து வெளியூருக்கு போகிறாரு. அப்போ அந்த குதிரை மேலே ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டே போகிறாரு. நைட் நேரம் ஆயிடுச்சு. டயர்டானோடனே அவர் ஓய்வு எடுக்கணும்னு பக்கத்தில் எங்கே மடம் இருக்கான்னு பார்க்குறாரு. அப்போ தூரத்தில் ஒரு மடம் இருக்குது. உடனே அந்த குட்டி குதிரையை அந்த மடத்துக்கு வெளில கயிறால் கட்டி போட்டு அவர் போய் ஓய்வு எடுத்துறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த குட்டி குதிரை கத்த ஆரம்பிச்சிருது. உடனே மடத்தில் இருக்கவங்க எல்லாரும் வெளில வந்து பார்க்குறாங்க. பார்த்தா மடத்தில் ஒரு பக்கம் தீ விபத்து நடந்துட்டுருக்கு. உடனே அந்த தீ விபத்தை எல்லாரும் அணைச்சிடுறாங்க. அப்புறம் அந்த குட்டி குதிரையை எல்லாரும் பாராட்டிக்கிட்டே போகிறாங்க. இரவு முடிஞ்சதும் பகல் வந்துருச்சு. உடனே அந்த பணக்காரரும் அந்த குட்டி குதிரை எடுத்துகிட்டு வெளியூருக்கு போய் அவருக்கு வேலையை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டன் அவர் ஊருக்கே வந்துடுறாரு. திரும்பியும் கொஞ்ச நாள் அந்த குதிரைக்குள்ளேயே ஜாலியாக பழகுறாரு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அந்த பணக்காரோட மனைவிக்கு உடல்நடை சரியில்லாமல் போயிடுது. அந்த குட்டி குதிரையை வேற ஒருத்தட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் வந்து வெளியூர் போகணும், இந்த குட்டி குதிரையை என்னால் வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லி வேற ஒருத்தட்ட கொடுத்துறாரு. அவர் என்னன்னா அந்த குட்டி குதிரைக்கு சாப்பாடு மட்டும் போட்டுட்டு மற்ற நேரம் கண்டுக்காத மாதிரி இருக்கிறாரு. உடனே அந்த குட்டி குதிரை அந்த பணக்காரன் நினச்சி அழுகுது. ஐயையோ, அந்த பணக்காரன் நம்மளை இப்படிலாம் வச்சுருந்தானே, நம்ம கூட ஜாலியாக சந்தோஷமாக பழகுறாங்களே, இவங்க நம்ம கூட பழகவே மாட்டேங்காங்கன்னு அழுக ஆரம்பிச்சிருது. டெய்லியும் அழுதனால குதிரை வச்சுருக்கோன்னு கோவம் வந்துருச்சு. என்ன இது டெய்லி இந்த குதிரை அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தட்ட இவர் கொடுத்துறாரு. அவரும் சாப்பாடு போட்டு சவாரிக்கு மட்டும் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற நேரம் அந்த குதிரையை அப்படியே வச்சிடுறாரு. திரும்பவும் அந்த குதிரை அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, திரும்பியும் நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. ஒரு நாள் அழுதுட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு பெண்மணி வந்து பார்க்குறா. அந்த குட்டி குதிரை கருப்பு நேரத்தில் அழகாக இருந்தோடனே பக்கத்தில் போய் அழுதுட்டு இருந்தோடனே தடவி விடுறா. அழுகையே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குட்டி குதிரை வந்து நிப்பாட்டிடுது. உடனே அந்த குட்டி குதிரை வச்சிருக்கோன்ட்டு இந்த குட்டி குதிரையை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரி, இந்த இம்சையை நீயே வச்சுக்கோ, டெய்லியும் அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குதிரையை அந்த பெண்மணிக்கிட்ட கொடுத்துறாங்க. அந்த பெண்மணியும் அந்த குட்டி குதிரையை ஜாலியாக அந்த பணக்காரன் இந்த மாதிரியே அந்த குட்டி குதிரையை நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்க. நீதி மனிதர்கள் மீது அன்பு செலுத்துவது போல விலங்குகளிடமும் அன்பு செலுத்தினால் அதுவும் நம் மீது அன்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனிதா மேடம் சீக்கிரம். ஊரில் நல்லவன் ஒருத்தர் இருந்தான். அவன் யாருக்கு கஷ்டம் வந்தாலும் உடனே போய் ஹெல்ப் பண்ணுவான்.
அப்போ ஒரு நாள் அவங்க ஊரில் நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரனை பார்த்தானா. அப்போ அவன் போய் கேட்டானா, நீ எங்கள் கூட வாங்க, நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அந்த கண்ணு தெரியாத பிச்சைக்காரனும் ஓகே அப்படின்னு சொல்லி வந்தாரான். கொஞ்ச நாள் கழிச்சு, ஐயா நான் என்னோடய சொந்த ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு அந்த நல்லவன் சொன்னானா. அதுக்கு அந்த கண்ணீரே பிச்சைக்காரன் சொன்னான்னா, எதுக்கு உங்களுக்கு இந்த சிரமம், நான் என்னோடய சொந்த ஊருக்கே போகிறேன். ஏன் நாளைக்கு அப்போனா நாளைக்கு போகலாம்ல, இருட்டிருச்சு அப்படின்னு சொன்னாரான். அப்போ அந்த கண்ணு தெரியாத சொன்னாராம், எனக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது, எனக்கு எப்போவும் இருட்டாக தான் இருக்கும், இதில் பகலாக இருந்தால் என்ன இருட்டாக இருந்தால் என்ன, அதுவும் ரைட்டு தான் அப்படின்னு சொன்னாராம் அந்த நல்லவன். சரி அப்போ இந்தாங்க இந்த லைட்டையும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதிரில் வரவங்களாச்சும் பார்த்து இருந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கடுத்து அவரும் அந்த இதை வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாராம். கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் வேகமாக இருந்து முட்டிட்டாரான். அப்போ அவர் கேட்குறான், உனக்கு என்ன கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் எனக்கு உண்மையாகவே கண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு ஏன் நான் கையில் வச்சுருக்க லைட்டு கூட உங்களுக்கு தெரியலை. அதுக்கு அவர் சொன்னாரா, உங்கள் கையில் தான் லைட்டு எரியவே இல்லையே, சரி அப்போ என்னை மன்னிச்சிடுங்க, அது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கடுத்து அதை தூக்கி போட்டுட்டு அவங்களோட கம்பையே எடுத்துகிட்டு போனாராம். அப்போ தான் அவங்க மனசுக்குள்ளே நினச்சாங்களாம், 1000 பேர் 1000 சொன்னாலும் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணணும். நன்றி, வணக்கம். மேலே நட்பு உடைந்து ஃபேஸ்புக் ஆனது, சுற்றம் உடைந்து வாட்ஸ்அப் ஆனது, வாழ்த்துக்கள் உடைந்து ஸ்டேட்டஸ் ஆனது, உணர்வுகள் உடைந்து ஸ்மைலி ஆனது, துணிப்பை உடைந்து பிளாஸ்டிக் பை ஆனது, விளையாட்டு உடைந்து வீடியோ கேம் ஆனது, இட்லி உடைந்து பர்கர் ஆனது, தோசை உடைந்து பீஸா ஆனது, புக்கு உடைந்து இ-புக் ஆனது, பசும்பால் உடைந்து பாக்கெட் பால் ஆனது. நன்றி. கோகுல் சரவணா. ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் 4 மாணவர்களை கூப்பிட்டுட்டு அன்பை வெளிக்காட்டு மாதிரி ஏதாவது கொண்டு வாங்கன்னு சொன்னாராம். அதுக்கு சொல்லி அனுப்பி வச்சாராம். ஒரு மாணவி கையில் மலர்களை கொண்டு வந்தாலாம், இன்னொரு மாணவி கையில் வண்ணத்து பூச்சி கொண்டு வந்தாலாம், இன்னொரு மாணவி கோழி குஞ்சு கொண்டு வந்தாலாம். ஆனால் மொத போன மாணவி மட்டும் கடைசி வெறுங்கையோடு வந்தாலாம். ஆசிரியர் ஏன்னு கேட்டதும் ஒரு பூவை பார்த்தேன், அழகாக இருந்தது, ஆனால் அது செடியிலேயே இருக்கட்டும் என விட்டேன். ஒரு வண்ணத்து பூச்சியை பார்த்தேன், அழகாக இருந்தது, சுதந்திரமாக பறக்கட்டும் என விட்டேன். ஒரு கோழி குஞ்சை பார்த்தேன், அழகாக இருந்தது, ஆனால் அது தாய் பறவை தேடும் என விட்டேன். ஆசிரியர் அணைத்து கொண்டு அன்புதான் இதான் என்று சொன்னார். நீதி. உலகிற்கு இலவசமாக ஏதாவது கொடுக்க நினைத்தால் அன்பை கொடுங்கள். நன்றி, வணக்கம். என் பெயர் ஸ்ரீதருண். நான் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நடந்த சிறு உரையாடல். மனிதன், நான் இழந்தது எல்லாம் திருப்பித்தா என இறைவனிடம் கேட்டான். இறைவன், என்னவற்றை இழந்தாய் என இறைவன் கேட்டான். மனிதன், பலவற்றை இழந்தேன், கணக்கில்லை என்றான். இறைவன், பரவாயில்லை சொல்லென்றான். கோல மாற்றத்தால் வாலிபத்தை இழந்தேன், புன்னகையான சிரிப்பையும் இழந்தேன், வயதாக உடல் நலத்தையும் இழந்தேன், இதெல்லாம் திருப்பித்தா என மனிதன் இறைவனிடம் கேட்டான். இறைவன், நான் செய்ததெல்லாம் உனக்கு சொல்லவா என கேட்டான். கல்வி கற்பதனால் அறியாமையை இழந்தாய், உழைப்பு கற்றதனால் வறுமையை இழந்தாய்,
நல்ல பண்பால் எதிரிகளை இழந்தாய், இதெல்லாம் உனக்கு திருப்பி தரவா என இறைவன் கேட்டான். மனிதனும் திகைத்து போய் நின்றான். உடனே இழந்தவற்றை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மனிதனும் இறைவா என்னை மன்னித்து விடு என்று கூறி சென்று விட்டான். வாழ்க்கையின் நம் இழப்பதும் நன்மைக்கே நன்றி. பார்வதி மீட்பவர் ராஜலட்சுமி நாடார் ஸ்கூல் கணித ஆசிரியை புத்தகத்தை பற்றி இங்கே பேச வருகிறார். மேடையில் அமர்ந்திருக்கும் முனைவர்களுக்கும் அரங்கை நிறைந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் மின்னும் பிள்ளை நட்சத்திரங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இரத்தம் ஒரே நிறம். எனக்கு பள்ளி பருவத்தில் இருந்தே புத்தகங்கள் மேலே அலாதியான ஒரு விருப்பம். கல்லூரி காலங்களில் இன்னும் அந்த விருப்பம் அதிகமாயிடுச்சு. இந்த புத்தகத்தை பார்த்ததும் இந்த அட்டை படமே என்னை ரொம்ப கவர்ந்த மாதிரி இருந்தது. அதனால் இந்த புத்தகத்தை எடுத்தேன். இது என்ன அப்படின்னா, இதை எழுதியவர் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். முதல்ல இந்த புத்தகம் குமுதம் அப்படின்ற இதழில் ஒரு தொடராக வெளிவந்தது. கருப்பு சிகப்பு வெளுப்பு அப்படின்ற பெயரில். பல சர்ச்சைகள்னால தொடர் நிறுத்தப்பட்டு பின்பு இந்த கதையில் சில மாற்றங்கள் செய்ததற்கு அப்புறம் இரத்தம் ஒரே நிறம் என்ற பெயரில் ஒரு வரலாற்று புதினமாக வெளிவந்தது. 1857 சிப்பாய் கழகம் நடந்தது. பல வரலாற்று அறிஞர்களாலும் முதல் விடுதலை போர் அப்படின்னு ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் அது. அந்த போரை மையமாக வச்சு தான் இந்த கதையை எழுதியிருப்பார். பீபிகர் அப்படின்ற இடத்துல சிப்பாய் கழகம் நடக்குது. அங்கே ஆங்கிலேயர்களால் தாக்கு பிடிக்க முடியலை. அன்றைய மதராஸை ஆண்டு கொண்டிருந்த நீல் தலைமையில் இருந்த படையை உதவிக்கு அழைக்கிறாங்க. நீல் தலைமையிலான படை மதராஸில் இருந்து தரை மார்க்கமாகவும் கடல் மார்க்கமாகவும் பீபிகர்ஸ் போகிறாங்க. அப்படி போகும்போது அவர்களோடு ஒரு தமிழன் போனால் எப்படி இருக்கும், அதுதான் இங்கே சுஜாதாவுடைய கற்பனை. இதில் 3 முக்கிய கதாபாத்திரங்கள். ஒன்று, கொடூர எண்ணம் படைத்த ஒரு ஆங்கில அதிகாரி மக்கென்சி. இரண்டாவது, புனைவு கதாபாத்திரம் ஒரு தமிழன், தன் தந்தையுடைய கொலைக்காக பழிவாங்க நினைக்கக்கூடிய ஒரு தமிழன் முத்துக்குமரன். இப்போ அந்த பேர் ரொம்ப பிரபலமாக போய்கிட்டு இருக்கு இல்லையா? அடுத்து மூணாவது யார் அப்படின்னா, நேர்மை, நீதி, நியாயம், கருணை இதோட மொத்த வடிவமாக அமைதியாக இருக்கிற இன்னொரு ஆங்கில அதிகாரி ஆஸ்லி. இவர்களோட 3 பேருடைய வாழ்க்கையும் ஒரு புள்ளியில் இணைய போகுது. அந்த புள்ளி தான் இந்த கதையோட முடிவு. எப்படி அவங்க 3 பேரும் இருக்கிறாங்க, அவர்களுடைய 3 பேருடைய செயல்களுக்கான விளைவை எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி அனுபவிக்கிறாங்க அப்படின்றது இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இந்த புத்தகத்தை படிக்கும்போது என் கண்ணை கலங்க வைத்த ஒரு காட்சி. கோபம், வருத்தம், மகிழ்ச்சி, இப்படி எல்லா உணர்வுகளும் சேர்ந்து உடைந்து என்னை அளவச்ச ஒரு காட்சி என்ன அப்படின்னா, முத்துக்குமரனுடைய தந்தையை கொன்றது மக்கென்சி அவர் தான். அவருடைய மனைவி அந்த பீபிகர் அப்படின்ற இடத்துல போர் நடக்கும்போது சிப்பாய் கழகத்தில் இருக்கிற ஒரு சிப்பாயால் கவர்ந்து செல்லப்படுறாங்க. அந்த சிப்பாய் அந்த பெண்ணிடம் அத்துமீறாரு. அதை முத்துக்குமரன் பார்க்குறாரு. பார்த்துட்டு போய் அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. அவருக்கு தெரியும், நான் யாரை பழிவாங்க வந்திருக்கிறோமோ அவருடைய மனைவி தான் இந்த பெண் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் அவள் ஒரு பெண், அதை மட்டும்தான் அவர் பார்த்தாரு. அவள் ஒரு ஆங்கிலேய பெண்ணுன்னோ இல்லை தான் எதிரியோடைய மனைவி அப்படின்னோ யோசிக்கலை. ஒரு பொண்ணு நான் காப்பாற்றணும், அதுதான் தமிழர்களுடைய பண்பு. அவர் போய் காப்பாற்றுறாரு. அந்த பொண்ணு அப்படியே கண்ணீர் மல்க நன்றி நன்றின்னு அவள் மொழியில் கத்துறா. முத்துக்குமரனுக்கு ஆங்கிலம் தெரியாது. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த நன்றி அவருக்கு புரியுது. அந்த பொண்ணோட கண்ணிலிருந்து வர்ற கண்ணீர் சொல்கிற நன்றியும் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற அந்த நிம்மதியும் முத்துக்குமரனுக்கு புரிஞ்சது. மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மொழி தேவையில்லை.
ஜாதி, மதம், இனம், மொழி இந்த பிரிவினையெல்லாம் மனுஷனோட மனசுக்கு கிடையாது. நாமளாக தான் அந்த பிரிவினைகளை வகுத்துக்கிறோம். இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது உங்கள் கூட இருக்கிறவங்க மேலே யார் மேலேயாவது, உங்கள் வாழ்க்கையில் யார் மேலேயாவது ஒரு சின்ன விரோதம் இருந்தால் கூட அதெல்லாம் உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு ஆயிடும். அந்த போர் நடக்கிற இடத்துல ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. அந்த அரண்மனைக்குள்ள வெள்ளையர்களுடைய ரத்தம், போர் முடிஞ்சு அந்த நீல் போய் அந்த இடத்த பார்க்குறாரு. அந்த அறை முழுக்க ரத்தம். பார்த்ததும் அவருக்கு கோபம் வந்துடுது. சே, எப்படி இப்படி, இந்தியர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வா, அவங்க நாக்கால நக்கி இந்த இடத்த சுத்தம் பண்ணட்டும் அப்படின்னு கத்துறாரு. அதை ஆஸ்லி பார்க்குறான். பார்த்துட்டு அவனுடைய மனசு உடஞ்சிருது. ஏற்கனவே என்னடா இது, இந்த அறை முழுக்க ரத்தமாக இருக்கே அப்படின்னு அவன் உடஞ்ச மனசு இன்னமும் உடஞ்சிருது. ஏன்னா அவங்க இந்த ரத்தத்தை அவங்க நாக்கால சுத்தம் பண்ணிடுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இந்தியர்களோட ரத்தம் இதே அறை முழுக்க நிறைஞ்சிருமே. எல்லாரும் மனுஷங்க தானே, எல்லார் ரத்தமும் மதிப்புள்ளது தானே, எல்லா உயிருக்கும் ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, யார் உயிர் போனாலும் வலிக்கும் இல்லையா. அந்த நிமிஷம் அந்த அதிகாரின்ற பதவி எல்லாத்தையும் துறந்துட்டு அந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியேறிடுறான். கருணை முத்துக்குமரனுக்கும் இருந்தது, ஆஸ்லிக்கும் இருந்தது. கொரூர எண்ணம் போர் புரிந்த அந்த சிப்பாய் கழகத்துக்கும் இருந்தது, நீல் தலைமையிலான ஆங்கில அரசுக்கும் இருந்தது. இந்த புத்தகத்தை படிங்க. படித்து முடிக்கும்போது நிச்சயமாக எல்லார் மனதிலையும் ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு வாசகத்தை நேசிப்பவழா நான் பரிந்துரைக்கும் புத்தகம் இது. நன்றி. பேச்சாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறப்பு பேச்சாளருக்கான நேரம். தமிழ்துறை பேராசிரியர் எத்திராஜ் மகளிர் கல்லூரி, சென்னை. 74 ஆராய்ச்சி கட்டுரை, 3 நூல்கள் உட்பட 28 விருதுகள் வாங்கியிருக்காங்க. அந்த 28 விருதையும் நான் சொல்லலாம் என்றால் அது இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது. ஏன்னா அவங்களுக்கான நேரமே ரொம்ப எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி உலக சிந்தனை நாள். அதனால் நம்ம சிந்தனைகளை செதுக்கும் விதமாக எண்ணங்களை செதுக்கு மகிழ்ச்சி உனக்கு என்கிற தலைப்பிலே உரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.